இருக்கும்போது அவரே தலைவராக இருக்க தப்பி வந்தால அவரே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. செலக்ட் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல ஆளுங்களுக்கு நினைக்கிறேன். தேடி தேடி பார்த்தாங்க, யாரும் பெப்சிக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு தொலைபேசி சொன்னாங்க, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்றும் முடியாது, செலக்ட் பண்ணாட்டி இல்லை. ஆனாலும் என் பணி இதுதான், இதை செய்து கொண்டே தான் இருப்பேன். இதுகளை எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா சகோதரர் செல்வமணிக்கு எவ்வளோ லாஸ் இங்கே தலைவராக வந்ததுலேருந்து அவருக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ லாஸ், இட் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ். அதுதான் மெயின். எப்படி இருந்தாலும் அண்ணன் காளி அவர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது. டிரைவர் யூனியன் தலைவராக இருந்தார். என்னுடைய சாவிலே பெப்சியில் கொடியை போர்த்த வேண்டும் சொன்னார். அதை போலத்தான் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்வேன், நான் ஒரே நடிகர் தான், இது அமைச்சர் அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரே நடிகன் டாப்ல இருக்கும் போது பெப்சியில் உபத்தலைவராக இருந்த ஒரே நடிகன் நான் தான். பெப்சிக்கும் நடிகருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க இல்லைன்னா, பெப்சி இல்லைன்னா அப்பெல்லாம் இந்த ஸ்டண்ட் யூனியனோ இந்த சக நடிகர் சங்கமோ எல்லாருமே சரி, அது ஸ்டண்ட் யூனியன் கேட்கவே தேவையில்லை, எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. நாங்கள் அப்போல்லாம் பொட்டி மேலே உட்கார்ற ஒரு காலங்கள் போய் இப்போதான் பெப்சிக்கிட்ட கையை கொடுத்துருவோம். இனிமேல் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துக்க. ஏன்னா இந்த டிஜிட்டல்னு வந்துருச்சு பாருங்க, எப்போ எடுக்கிறான் எப்போ விடுறான்றதே தெரியல எங்களுக்கு. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, வழிவகை பண்ணியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி செல்வமணி அவர்கள் இப்போ கூட சொன்னாங்க, அவர் கொஞ்சம் வேகமாக பேசினார். அவர் எப்பயுமே நியாயத்து பக்கம் இருப்பவர். தப்புனா தப்புன்னு சொல்லுவார், என்ன கூட தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவார். அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சி. இதே ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கடைசி வரை இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும். யார் வெற்றியை உடைக்கணும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்று சகோதரர் விஜய் அவர்கள் நடிக்கிற படம் நம்மளுடைய இடத்துல தான் நடக்கிறது. நம்முடைய இடம் தான் காலி இடம், அப்படியே இருக்கு. அவங்க மரியாதை நமக்கு தெரியும், நம்ம மரியாதை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வேற எங்கேயாவது கூட பரட்டி விட்டுருவாங்க நம்ம. அப்படி அருமையாக செல்வமணி காலங்களில் இந்த விசித்திரமெல்லாம் நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் ஐயா வந்ததற்கு என்னுடைய, அதாவது என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறும்.